பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெபங்களிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், உங்களை நடத்தி கொண்டு போவார். எந்த சூழ்நிலையில் எத்தனை தடைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எல்லாம், நீங்கள் விரும்புகிற வேண்டிக் கொள்ளுவது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அசாத்தியமான காரியங்களை சாதிக்க வைக்கும். நீங்கள் அசாத்தியமான காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் யாருக்கு அசாத்தியமாய் தோன்றிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த ரவி ஆபிரகாம் உங்களுடைய அன்பு சகோதரன் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்திலே போகிற இடங்களில் எல்லாம் 1000 பேருக்கும் 10,000 பேருக்கும் சாத்தியமில்லாத மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார் என்பதை அநேகர் அறிந்திருப்பீர்கள். மகிமையான காரியங்களை நன்றாய் நன்றாய் விசுவாசியுங்கள், உறுதியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நாடுகளை கடந்து செல்லும் போதும் சரி, பட்டணங்களை கடந்து செல்லும் போதும் சரி, மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து செல்லும் போதும் சரி, கர்த்தர் சாத்தியமே இல்லாத காரியங்களை சாத்தியமாக்கும்படியாய் நம்மோடு கடந்து வருவார். மாற்றமே இல்லை. அதிகாலையில் எங்களோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நாம் பாருங்கள், ஆந்திர மாநிலம் கடந்து செல்லும் போதும் ஒரிசா மாநிலங்களிலே கடந்து சென்று பல வருடங்களாய் குடும்பமாய் தங்கி இருந்து மகா பெரிய கிருபையோடு தேவ கிருபையோடு செய்த அசாத்தியமான மகிமையான ஊழியங்களிலும் கர்த்தர் எங்களோடு இருந்தார். நன்றாய் கவனியுங்கள். இங்கே இருந்து புறப்பட்டு சென்று ஆப்பிரிக்க கண்டத்திலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, எத்தியோப்பியா வரைக்கும் சென்று திரும்பிய அந்த அற்புதமான பயணங்களிலே 2 வருடம் கர்த்தர் கூடவே இருந்து அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை, சாதனைகளை செய்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் உங்களோடும் நம்மோடும் இருக்கிற, நம்மோட வாசம் பண்ணுகிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அற்புதங்களின் ஆண்டவருடைய அழகை, அந்தஸ்தை, அதிகாரத்தை, ஆளுமையை உறுதியாய் நம்புங்கள் தேவ பிள்ளைகளே. அவரே உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். சாதாரணமான வழியிலே அல்ல, அற்புதமும் அதிசயமுமான வழியிலே உங்களை நடத்தி கொண்டு போவார். ஐயா, இந்த பயங்கரமான, இப்பொழுது அல்ல, பயங்கரமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுதே மணிப்பூரிலே கொண்டு 7 மாவட்டங்களிலே 7 பெரிய திறந்தவெளி மைதான கூட்டங்களை நடத்த வைத்தாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரிகளின் ஜெபமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைகளும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை அங்கே செய்து முடிக்க வைத்தது. அப்படியே பீகார், ஒரிசா, தெலுங்கானா வந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் கூட இருந்து அதிசயங்களை செய்தது போலவே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் சாதிக்க எத்தனையோ பேர். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, சாதாரணமாய் பிறந்தீர்கள். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், சாதாரணமாய் பிறந்தீர்கள், சாதாரணமாய் இருந்தீர்கள். இப்பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீங்கள் வந்தபடியினாலே நீங்கள் இருந்தது ஒருவேளை அந்தகார இருளிலே நாம் இருந்திருப்போம். எத்தனை கஷ்டங்கள், ஆபத்துகள், எத்தனை சாபங்கள், மோசங்கள், மோசடிகளிலே அகப்பட்டு இருந்தாலும் அந்தகார இருளில் இருந்த நாம் இப்பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோமே. நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட பரம்பரை நீங்கள், தேவனுடைய சொந்த ஜனம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே. இது ஒரு அசாத்தியமான காரியம் இல்லையா? கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் அநேகர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். நாங்கள் எங்கே செல்லுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி கர்த்தர் இதன் மூலமாய் பல்வேறு காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஆவியிலே எங்களோடு பயணம் செய்கிறீர்கள் என்பது நன்றாய் அறிந்திருக்கிறேன். நாளை இங்கே இருந்து சென்னை வழியாக, கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வழியாக பிலிப்பீன்ஸ் நாட்டுக்கு கடந்து செல்லுகிற
எங்களோடு, ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் எங்களோடு புறப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களோடு வருகிறீர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். இந்த பிரயாணத்திலே, இந்த ஊழியங்களிலே ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. இம்மையிலும் மறுமையிலும், ஓ இன்னும் பரலோகத்திலும் பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள், நன்றாய் கவனியுங்கள். எப்படியோ ஏதோ ஒரு நாட்டிற்கு போய் ஏதோ சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்காக யாரெல்லாம் தமிழ்காரங்க இருக்கிறாங்க, எங்க எல்லாம் தமிழ் சர்ச்சைகள் இருக்கிறது. ஓ நோ மை டியர் பீப்புள் ஆஃப் காட், ஓ வண்டர்ஃபுல் காட், ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தவோ தமிழ் மொழியை பேசாத ஜனங்கள் மத்தியிலும் சென்று மகா அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்ய கர்த்தர் வைப்பாரே. நாம் நம்புகிறோம், நீங்களும் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சீசர்களை, நம்முடைய ஆண்டவருடைய சீசர்களை பார்த்து சொன்னாரே, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்களே. அப்படியாய் இன்றும் கர்த்தரை அப்படியாய் தேடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சீசர்களை போன்ற அற்புதமான தேவ மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், இப்பவும் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். உலகம் ரொம்பவும் பெரியது. கர்த்தருடைய கரங்கள் ஒரு நாளும் குறுகி போனதில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஓ அனுதினமும் அவருடைய சீசர்களாய் இருக்கிற உண்மையும் உத்தமுமான ஒரு சிறு கூட்டம் ஆங்காங்கே தேசங்களிலே காணப்படுகிறது. மாற்றமே இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உலகத்தை கலக்குவதற்காய் நாம் பிறந்தோம். ஆமென். ஜெயம் எடுக்கவும் ஜெயம் கொள்ளவும் பிறந்தவர்கள் நீங்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஜெயிப்பதற்கும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஜெபிக்கும் பொழுது அநேக முறைகளிலே நீங்கள் கையாள வேண்டிய ஒரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மிகவும் சோர்ந்து போனீர்களோ, மிகவும் உடைந்து போனீர்களோ, ஐயா இருதயமே நொறுங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறீர்களோ, பயப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா மரணத்தின் விளிம்பில் இருக்கிறது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருக்கிறேன். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். பெருகி இருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியிலே நான் மிகவும் சங்கடத்தோடு இருக்கிறேன். என் ஆத்துமாவை தேற்றுவார் இல்லை. நான் ஐயா அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் போய் சேரலாம் என்று எத்தனையோ முறை நினைத்தேன். ஆனால் அமர்ந்த புல்லுள்ள இடங்களை காணவே முடியவில்லை. அமர்ந்த தண்ணீரை கண்டடைவது சாத்தியமே இல்லாதது போல் இருக்கிறது. எத்தனையோ பாடுகள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பது போல சங்கடமும் கொடுமையும் கஷ்டமும் அனுபவிக்கிற வீடுகளிலே தங்கி இருக்கிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஓ சங்கீதம் 23 அது போன்ற சூழ்நிலைகளிலே தியானிக்க மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய எங்கள் அன்பின் ஆண்டவருடைய நேசகுமாரத்தி, நேசகுமாரன் என்று நீங்கள் நிச்சயமாய் தைரியமாய் அறிக்கையிட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உண்மையாய் அவரை தேடுவீர்களே ஆனால், நன்றாய் கவனியுங்கள், அவரை உண்மையாய் உறுதியாய் நீங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு அவர் மீது அன்போடு அவரை தேடுகிற ஒரு கூட்டமாய் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார். ஐயா இந்த நல்ல தகப்பன், இந்த நல்ல பரலோக தகப்பனே உங்களை தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வந்த அந்த மகிமையான தேவ மனுஷன் தாவீது கடந்து வந்த சோதனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் கண்ணீரின் பாதைகளும் அனாதி அலாதி ரொம்ப அதிகம். இவைகள் எல்லாவற்றையும் அந்த மனிதன் கடந்து வரும்போதெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் எப்படியாய் தேற்றி இருப்பார். இந்த அற்புதங்களின் ஆண்டவர் எப்படியாய் கரம் பிடித்து நடத்தி இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ போராட்டங்கள், ஐயா வாலிப பிராயம் முதற்கொண்டு எத்தனையோ போராட்டங்கள், துரத்துதல்கள், சொந்த குடும்பத்தார், சொந்த மாமனார், உட்சூட கூட இருந்தவர்கள், ஓ
எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட போதெல்லாம் அந்த மனிதன் ஜெபித்தது போல, அந்த மனிதன் விசுவாசித்தது போல நீங்களும் விசுவாசித்து ஜெபித்து அப்படியாய் கொத்த ஒரு தாவீதின் mighty God, தாவீதுக்கு அருளின கர்த்தர் அருளின நித்திய கிருபை உங்களுக்கும் உண்டாகும்படியாய், அவர் அடைந்த மகாபெரிய வெற்றிகளை நீங்களும் அடையும்படியாய் நீங்கள் இந்த ஜபங்களிலே இப்படியாய் உறுதியான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபியுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய வெற்றி திருப்பு முனைகள் உண்டாகும். ஏதோ அனாதைகள் போன்றும் திக்கற்றவர்கள் போன்றும் ஆதரவற்றவர்கள் போன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கே அறியாத ஒரு சூழ்நிலையில், உங்களுக்கு புத்திக்கு எட்டாத காரியங்கள், நீங்கள் கிரகிக்க முடியாத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜெபியுங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சங்கீதம் 23 உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நீங்கள் அடாப்ட் பண்ணி ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த ஜெபத்தை அனுப்பி கொடுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய சரித்திர மாற்றங்களை உண்டு செய்யும். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மொத்தமாய் மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டிய மகிமையும் அற்புதமுமான வெற்றி திருப்பு முனைகளை கொண்டு சேர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அதோடு என் அன்பு சகோதர சகோதரிகள், நாளை நாங்கள் புறப்படுகிற இந்த அருமையான பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையும் மகத்துவமான காரியங்களை அங்கே நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் மகிமையான காரியங்களை அங்கே நிறைவேற்றி அந்த நாட்டிலே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும்படியாய், இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகளும் புறஜாதிகளும் கூட அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆளுகை அங்கே உண்டாகும்படியாய் தவறாமல் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் நிச்சயமாய் இதற்கான உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஊழியங்கள்ல வர்ற பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு புண்ணியம், கர்த்தர் செய்கிற அந்த பலன் நிச்சயமான பலன், ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மாடுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களோடு ஜெபிக்கிறதோடு இந்த ஊழியங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இதை தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் நீங்களும் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் தவறாமல் ஏதாகிலும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் எங்களோடு 40 நாட்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிற, விசேஷமாய் இந்த 24ஆம் நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த 23ஆம் நாள் ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல் நீர் காத்து நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் சொந்த ஜீவிதங்களிலும் நீர் செய்த காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, எங்கும் விழுந்து போகாதபடி, எங்கும் தொலைந்து போகாதபடி, முதிர் வயது தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல் நீர் சுமந்து காத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு தகப்பன் தோளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவது போல் நீரே சுமந்து கொண்டு வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீரே எங்கள் நல்ல தகப்பனாய், எங்கள் நல்ல பிதாவாய், சகல ஆறுதலின் தேவனாய், கர்த்தாவே நீரே எங்கள் மேய்ப்பராய், எங்களை மேய்த்துக் கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மேய்த்துக் கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆதலினால் நாங்கள் தாட்சி அடைவதில்லை என் தெய்வமே. ஆதலினால் நீர் எங்களுக்கு பக்க பலனாய், நீரே எங்கள் அரணும் கோட்டையும் நம்பிக்கையும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினால், கர்த்தரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிற
இருக்கிறபடியினால் நாங்கள் தாட்சி அடைகிறதில்லை. ஐயா, நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, பாவத்தோடும் கஷ்டத்தோடும் துயரங்களோடும் ஆபத்துகளோடும் பல்வேறு இடங்களிலே வறட்சியும் மனாந்தரமுமான பகுதிகளிலே முள்ளும் கொற்கையும் மூடியிருக்கிற பகுதிகளிலே நெருஞ்சில்களும் முள்ளுகளுமாய் இருக்கிற பகுதிகளை கடந்து வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் என் தெய்வமே நீர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே சந்தோஷமும் சமாதானமுமாய் கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஐயா, நாங்கள் சந்திக்கிற 1000 பிரச்சனைகள், நெருக்கடிகள், ஆபத்துகளுக்கு மத்தியிலே நீரே எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறதற்காக என் தெய்வமே, அன்பு தேவ பிள்ளைகளை நீரே எங்கள் ஆத்துமாவை தேற்றி ஐயா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதியின் பாதையில் நடத்துகிற கிருபைக்காக ஐயா, செம்மையான பாதையிலே உம்முடைய ராஜ்யத்தின் பாதையிலே உம்முடைய சித்தப்படியே நீர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நடத்துகிற கிருபைக்காக இந்த அதிகாலை ஜபம், இரவு ஜபம் என்ற அப்பா உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படியே நீர் எங்களை திருப்தியாக்கி எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதலினால் என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, நாங்கள் ஆதலினால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருள் போன்ற கொடுமையான கடுமையான பாதைகளிலே நாங்கள் கடந்து வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படோம், பொல்லாப்புக்கு பயப்படோம். ஐயா, எங்களை சுற்றிலும் இருக்கிற பொல்லாப்புகளுக்கு நாங்கள் பயப்படோம். ஏனெனில் தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் ஐயா வியாதியிலும் கண்ணியிலும் கஷ்டத்திலும் மந்திர சூனியங்களிலும் பல்வேறு சதிகளிலும் அகப்பட்டு மரண இருளில் நடப்பது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பது போல அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீரே வலது கரம் கொண்டு நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி நடந்தாலும் என் தெய்வமே, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி எங்கள் தெய்வமே நீர் எங்களோட கூட இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். வெறுமையாய் இருந்த பாத்திரங்கள், காலியாய் இருந்த பாத்திரங்கள் எல்லாம், எங்கள் பாத்திரங்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தை போன்ற இருக்கிற காலியான பாத்திரங்களாய் வாழுகிற எங்கள் வாழ்க்கை எல்லாம் நிரம்பி வழிய செய்கிறதற்காக எங்களை ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தோடு, நிரம்பி வழிகிற அபிஷேகத்தோடு கர்த்தர் நடத்தி வருகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஐயா, எங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், எங்களை கேவலமாய் பார்த்தவர்கள், எங்களை நட்டாற்றில் விட்டு சென்றவர்கள், எங்களை அனாதைகளை போன்று தள்ளிவிட்டவர்கள், எங்களை ஏனென்று கேட்காமல் விசாரிப்பட்ட சியோனை போன்று எங்களை புறந்தள்ளி போட்டவர்களுக்கு மத்தியிலே, எங்களை சுற்றிலும் எதிரிகளாய் நின்று கைகொட்டி சிரித்தவர்களுக்கு மத்தியிலே, இந்த தெய்வமே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு கௌரவமான உன்னதமான பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதலினால் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பமுமாய் எங்களை நீர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய், கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் என் தெய்வமே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த அதிகாலை ஜபம் இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை, இந்த அற்புத வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், இவைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வம் எங்களுக்காய் நின்று வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய்
நீரே கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே எங்கள் நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பராய், ஒரு மேய்ப்பன் மந்தையை காத்து ரட்சித்து நடத்தும் வண்ணமாய், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை பத்திரமாய் நடத்தும் வண்ணமாய், கறவலாடுகளை மெதுவாய் நடத்தி, கறவலாடுகளை பலவீனமானவைகளை தோளிலே சுமந்து செல்லுவது போல் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை சுமந்து செல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் ஜெபியுங்கள், இப்படியாய் ஜெபியுங்கள். சங்கீதம் 23 எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனீர்களோ, எப்பொழுதெல்லாம் கைவிடப்பட்டது போல, அல்லது எப்போதெல்லாம் ஆதரவில்லாதது போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறதோ, அப்போதெல்லாம் இப்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்களோ வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். நிச்சயமாய் ஒரு நாளும் எங்கும் எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.